வணக்கம் நண்பர்களே. ஆடியோ கிளியராக இருக்காப்பா? ஏவி கிளியரா? சரிப்பா, வெல்கம் டு வெராண்டா ரிசர்ச் யூடியூப் சேனல். நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 8 மற்றும் 9 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ நம்ம வெராண்டா ரேஸில் சேர்ந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா 2026 உங்களுக்கு பேங்க்கு, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ரயில்வேஸ் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் போயிட்டுருக்குப்பா. ஸோ அது ஆன்லைனுடைய கான்டாக்ட் நம்பர், இது ஆஃப்லைனுடைய கான்டாக்ட் நம்பர். சரிங்களா? கான்டாக்ட் பண்ணலாம். ரைட். ஸோ ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். அதாவது நேற்று நம்ம நடத்தணும்ல 6 மற்றும் 7 கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு ரீகேப் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நியூஸ் பாருங்கள். ஓஎன்ஜிசி நிறுவனம் ஜாயின்ட் வெஞ்சர் பார்ட்னர்ஷிப் கொடுக்குறாங்க. யார் கூட சேர்ந்து அப்படின்னா ஜப்பானுடைய மிட்சி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்து கூட. எதற்காக அப்படின்னா ஈத்தேனை ஷிப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% ஆஃப் ஸ்டேக்கை இவங்க அக்யூமுலேட் பண்ணுறாங்கப்பா. அடுத்தது ட்ராய் பார்த்திங்க அப்படின்னா 150 கோடி பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸுக்கு. எதற்காக அப்படின்னா ஸ்பேம் கால்ஸை வந்து குறைக்கல அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது மினிஸ்டர் பியூஷ் கோயல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6 டெவலப்மெண்ட் சென்டர்ஸை உத்தர் மும்பையில் இன்ஸ்டால் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அடுத்தது டாட்டா பவர், அதாவது ரினியூவபிள் எனர்ஜியில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1 GW பீக் ரூஃப் டாப் சோலார் இன்ஸ்டாலேஷனில் இவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபினான்ஷியல் இயர் 26 9 மாதங்களில் இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்கப்பா. ரைட். நெக்ஸ்ட்டு ஸ்விக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈட் ரைட் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதாவது 50 சிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன்ஸு, 0 சுகரு, இந்த மாதிரி கலோரிஸ் குறைவாக இருக்கிற உணவுகளை வந்து விற்பனைக்கு கொண்டு வரதா தகவல் சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். அடுத்தது ட்ரூப்ஸ் கம்ஃபோர்ட் லிமிடெட், அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடிடாஸ் நிறுவனத்து கூட ஒரு டைப் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஃபுட்வியரை வந்து இந்தியன் ஆர்மடு ஃபோர்ஸஸ்க்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா ரேட்டிங் ஏஜென்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஜிடிபி வந்து 6.9% ஃபினான்ஷியல் இயர் 27 இருக்கும் அப்படின்னு ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்ஸ்டாமார்ட், அவங்களும் யங் இண்டியா ஸ்கில் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக. அதே மாதிரி டார்க் ஸ்டோர்ஸில் ரைட் அந்த பிளிக்கிட், ஜெப்டோ இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் இருக்காங்கல்ல, ரைட், அதில் இருக்க கரியர் ஸ்கில்ஸை எப்படி வந்து டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ரைட். அடுத்தது செபி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரைட், அதாவது ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய டேட்டாவை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்கப்பா. அடுத்தது ஜிஐ கவுன்சில் வந்து பிரகாஷ் அப்படிங்கிறவங்கள வந்து சிஇஓவாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஈகோ சிஸ்டம்காக. அடுத்தது சூப்பர்வைசரி டேட்டா குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க RBI. இதில் வங்கிகள் பார்த்திங்கன்னா 90.7% அச்சீவ் பண்ணியிருக்காங்க இப்போ செப்டம்பர் 2025. ரைட். ஸோ பார்க்கலாமா? சரிப்பா, இன்னையோட நியூஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஃபோ சிஸ்டம், இவங்க இருந்தது பார்த்திங்க அப்படின்னா 1000 கோடி ரூபாய் வந்து ஏடிஎம் டீல் கான்ட்ராக்டை SBI கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் இவங்க இருக்காங்கல்ல, அதாவது ஏடிஎம்மில் கேஷ் ரீஃபில் பண்ணுவாங்கல்ல, ரைட், அதற்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 crore வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு ஏடிஎம் டீல் வந்து SBI கிட்ட இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டீல்ஸ் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. இதன் மூலயமா இவங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் மூலிமா இவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அதாவது அமௌண்ட் கிடைக்கும். அதற்காக தான் இந்த டீல். ஸோ கேஷ் லாஜிஸ்டிக் ஃபோக்கஸ்டு CMS இன்ஃபோ சிஸ்டம், இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1000 crore டீல் SBI கிட்ட வாங்கியிருக்காங்க. லுக் ஆஃப்டர் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1000 கோடியை பாருங்கள், 5000 ஏடிஎம் மெஷின்ஸில், ஏடிஎம் என்னப்பா, ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின்ஸ் பேங்க் சைட்ஸில் இருக்கும்ல,
ரைட். அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக அவங்க இதில் இந்த டீல் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ரைட். அடுத்தது பாருங்கள், இட் இஸ் எ 10 years கான்ட்ராக்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜனவரி 1. அப்போ இது எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட் அப்படின்னா 10 வருடம் கான்ட்ராக்ட். which includes managed services, improving cash efficiency and delivering higher ATM uptime to benefit millions of bank customers and official statement. ஸோ 10 வருஷம் கான்ட்ராக்ட் இது ஜனவரி 1லேருந்து இந்த கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ரீஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க கேஷ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா. ஆனால் இன்றைக்கி டிஜிட்டல் இந்தியாவில் இருக்கிறதுனால அதிகமாக நம்ம கேஷ் அதிகம் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு லாஸ்ட் வீக்கில் நம்மளே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். சரியா? ரைட். அடுத்து சரி பார்ப்போம். ஃபெடரல் பேங்க் புதுசாக அவங்களுடைய லோகோ ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச்சஸ் ஃபார்ச்சுனா வேவ்ஸ் டு ஸ்ட்ரென்தன் பிராண்ட் ப்ரெசன்ஸ். சரிங்களா? ஃபெடரல் பேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய லோகோவை மாற்றிருக்காங்க. எதற்காக அப்படின்னா இப்போ இருக்கிற ரீசன்ட் ட்ரெண்டுக்கு இருக்கிற மாதிரி அவங்க மாற்றிருக்காங்க. சரிங்களா? 6th January 2026 அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார்ச்சுனா வேவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய என்னதுப்பா புது லோகோ, எ ரெஃப்ரெஷ்டு பிராண்ட் ஐடென்டிட்டி இன் பார்ட்னர்ஷிப் வித் கிரியேட்டிவ் ஏஜென்சி சைட்வேஸ். அவங்க கூட சேர்ந்து தான் இந்த லோகோவை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் எங்கே நடந்ததுன்னா மும்பையில் நடந்தது. அட்டெண்டட் பை பேங்க் லீடர்ஷிப் அண்ட் பிராண்ட் அம்பாசிடர். சரிங்களா? பேங்க்கில் இருக்க முக்கியமான நபர்களும் இங்கே பாருங்கள், இது ஒரு கொஷின். ஃபெடரல் பேங்க்குடைய பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வித்யா பாலன், ஆக்ட்ரஸுங்க. த நியூ ஐடென்டிட்டி ரெஃப்ளெக்ட்ஸ் த பேங்க்ஸ் எவால்யூஷன் அண்ட் பொசிஷன் இட் as a contemporary and future ready entity appealing to a younger tech savvy audience. சரிங்களா? ஸோ புதுமையாக இருக்கும். இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு நார்மல் தேட்டர் இருக்குது, அந்த தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஜிட்டலாக வந்து மாற்றுறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும், சேமஸ் அதே மாதிரி தான் அவங்க டெக் ஓரியன்டாக அவங்க மூவ் ஆகியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெஃப்ரெஷ்டு ஃபார் சேலியன்ஸ் டு சக்ஸஸ் த ஃபார்ச்சுனா வேவ் ட்ராஸ் ஆன் த தீம்ஸ் ஆஃப், இந்த பாருங்கள் இதோடைய தீம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஆத்தென்டிசிட்டி, ப்ராஸ்பரிட்டி அண்டு வந்து டுகெதர்னஸ். இந்த மூணும் சேர்ந்தது தான் இவங்களுடைய தீம்னு அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ இதோடைய லான்ச்சில் இன்டென்ட் பிஹைண்ட் உள்ளர்த்தம் என்ன இருக்குது அப்படின்னா ரெஃப்ரெஷ்டு ஐடென்டிட்டி வாஸ் டு என்ஹான்ஸ் பிராண்ட் ரெக்கக்னிஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் அக்ராஸ் ஃபிசிக்கல் அண்ட் டிஜிட்டல் ஃபார்மேஷன். சரிங்களா? என்ன அப்படின்னா ஃபிசிக்கலாகவும் டிஜிட்டல் ஃபார்மேஷனுக்காகவும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா புது ஐடென்டிட்டியை உருவாக்கியிருக்காங்க. அவ்வளோதான். The updated brand identity follows a strong push to increase wallet share across customer segments, scale new business, leverage technology to create experiential differentiation. சேம் அதே தான் சொல்கிறாங்க, அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை அவங்க இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க மார்க்கெட்டில். சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், நால்கோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம். சரிங்களா? நால்கோவும் சிஎஸ்ஐஆர் அவங்களுடைய NML பார்ட்னர் டு ரெக்கவர் ரேர் எர்த் ஃப்ரம் ரெட்மண்ட். சரிங்களா? ரெட்மண்டில் இருக்க ரேர் எர்த் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நால்கோ அப்படின்னா என்ன நிறுவனம்னா நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட், அதுதான் நால்கோ. MOU வித் CSIR-உடைய நேஷ்னல் மெட்டலாஜிக்கல் லெபார்ட்டரி ஜாம்ஷெட்பூரில் இருக்குது. இவங்க ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதற்காக? டு கொலாபரேட் அண்ட் அட்வான்ஸ்டு ரிசர்ச் இன் ரெட் மட் ப்ராசஸிங். சரி, ரெட் மட் அப்படின்னா என்னது சார் அப்படின்னா, அதாவது அலுமினியம் உருவாக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய வேஸ்டேஜஸ் தான் நம்ம ரெட் மட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலை பாதிக்கும். அண்ட் த ரெக்கவரி ஆஃப் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் திஸ் இண்டஸ்ட்ரியல் பை ப்ராடக்ட்ஸ். அதிலிருந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு ரேர் எர்த் எலமெண்ட்டை உருவாக்க போகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியலுடைய பை ப்ராடக்ட்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ சரி, ரைட். இதனுடைய நால்கோவுடைய மேனேஜிங் டைரக்டர் பிரிஜேந்திர பிரதாப் சிங், அடுத்து ஜெகதீஷ் அரோரா டைரக்டர், இவங்க முன்னிலையில் தான் இது சைன் ஆனது. ரைட். என்னென்னலாம் இதில் சொல்லியிருக்காங்க, ரெட்மட் அப்படிங்கிறது பாருங்கள், எ பை ப்ராடக்ட் ஆஃப் அலுமினியா ரீஃபைனிங் ப்ரெசன்ட் சிக்னிஃபிகண்ட் என்விரான்மெண்டல் அண்டு டிஸ்போசல் சேலஞ்சஸ் ஃபார் த அலுமினியம் இண்டஸ்ட்ரி. சரிங்களா? இந்த ரெட்மண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து வர பை ப்ராடக்ட்ஸ் மூலிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு சேலஞ்சஸ் இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த்ரூ திஸ் கொலாபரேஷன் நால்கோ NML அவங்களோட எய்ம் என்னென்னா டு டெவலப் சஸ்டைனபிள் அண்ட் எஃபிஷியன்ட் டெக்னாலஜிஸ் தட் கேன் ப்ராசஸ் ரெட்மட் மோர் எஃபெக்டிவ்லி. அதாவது இந்த ரெட்மட்லேருந்து வரதை பை ப்ராடக்ட்ஸ் வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்காகவும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்காகவும் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பை டிரான்ஸ்ஃபார்மிங் ரெட்மட் ஃப்ரம் வேஸ்ட் இன்டு வேல்யூபிள் ரிசோர்ஸஸ்.
ஸோ ரெட்மட்லேருந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா வேல்யூபிள் ரிசோர்ஸஸ் உருவாக்க போகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் ரிஸ்க்கை குறைக்கும், அதே மாதிரி மெட்டீரியல் யூட்டிலைசேஷனை அதிகப்படுத்தும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ரெக்கவரிங் கிரிட்டிக்கல் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ். A key focus of the partnership is enabling the extraction of rare earth elements from red mud. These materials are critical for a wide range applications including clean energy technologies and advanced manufacturing. சரி, இதிலிருந்து கிடைக்கிற மெட்டீரியல் வச்சு அவங்க என்ன சார் பண்ண போகிறாங்க அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸில் அவங்க உபயோகப்படுத்துவாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா க்ளீன் எனர்ஜிக்காகவும் அந்த டெக்னாலஜி உபயோகப்படுத்தும், அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் டெக்னிக்கும் இதை உபயோகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Consequently, the initiative supports of India's strategic resource security while simultaneously lowering the environmental footprint of alumina and aluminum productions. சரிங்களா, இந்த இனிஷியேட்டிவ்ஸ் மூலிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அலுமினியம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ரைட், நெக்ஸ்ட்டு அட்வான்சிங் சர்க்குலர் எக்கனாமி ப்ராக்டிசஸ். ஸோ இதன் மூலிமா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த கொலாபரேஷன் அலைன் க்ளோஸ்லி வித் நால்கோ கூட லாங் டேர்ம் விஷனாக இதை அவங்க ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் எக்கனாமி ப்ராக்டிசஸ் உருவாகும். அதாவது ஒரு ப்ராடக்டை மறுபடியும் யூஸ் பண்ணும்பொழுது பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறது தான் சர்க்குலர் எக்கானமி நம்ம சொல்கிறோம். சுற்றி வரும்னு சொல்கிறாங்கல்ல, ரைட், அதே தான். ஸோ இது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ப்ரமோட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ரைட், ஸோ இதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரி ரிசர்ச் கொலாபரேஷனும் அதிகமாகும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆஸ் ரிப்போர்ட்டட் பை indianmastermind.com. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, வித் அகாடமிக் கொலாபரேஷன் கூட சேர்ந்தும் இதை இம்ப்ரூவைஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், Center seeks public comments on draft Pesticides Management Bill to replace 1968 Act. சரிங்களா, இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, ரைட், அந்த பில்லை வந்து 1968 இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதுலேருந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க, சட்ட திருத்தம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதற்காக பப்ளிக் ஒப்பீனியனை வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். த அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க த டிராஃப்ட் பெஸ்டிசைட்ஸ் மேனேஜ்மெண்ட் பில் 2025 seeking public comments on the legislation that aims to replace 57. இங்கே பாருங்கள், இந்த பில்லு கிட்டத்தட்ட 57 வருடமான பழமையான ஒரு பில், இன்செக்டிசைட்ஸ் ஆக்ட் 1968. இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்கலாம், ஸ்டாட்டிக் ஜிகேல வரும்போது. அண்டு இன்செக்டிசைட்ஸ் ரூல்ஸ் 1971 வித் என்ஹான்ஸ்டு பெனால்ட்டிஸ் ஃபார் வயலேஷன்ஸ். அதாவது என்னென்னா இப்போ பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து தவறாலாம் பயன்படுத்துகிறாங்க தெரியுங்களா, ரைட், அதை வந்து சரி பண்ணுறதுக்காக தான் இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆக்டை அவங்க என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்காக தான் பப்ளிக் ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க. த மினிஸ்ட்ரி ஹேஸ் இன்வைட் ஃபீட்பேக் ஃப்ரம் ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பை February 4, 2026 என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோடைய ஃபீட்பேக்கை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரைட், நெக்ஸ்ட்டு இதோடைய ரீஃபார்ம் மெஷர்ஸில் பாருங்கள். த ப்ரொப்போஸ்டு ஃபார்மர் சென்ட்ரிக் லெஜிஸ்லேஷன் இன்ட்ரடியூஸ் செவரல் ரீஃபார்ம் மெஷர்ஸ் இன்க்ளூடிங் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ட்ரேசபிலிட்டி டு இம்ப்ரூவ் சர்வீசஸ் டு ஃபார்மர்ஸ். அதாவது இந்த இதில் இந்த பில்லில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறையா ரீஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் என்னென்ன அப்படின்னா ஃபார்மர்ஸுக்கும் இந்த பெஸ்டிசைட்ஸ் பில்லுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாகவும் இருக்கும், ஈஸியாக ஃபார்மர்ஸ் இதை ட்ரேஸ் பண்ணலாம், இதனால் ஃபார்மர்ஸுடைய சர்வீசஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next, the bill incorporates digital methods and technology to streamline process while imposing stricter controls on spurious pesticides through higher penalties. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பில்லில் நீங்கள் தவறுதலாக, அதாவது இந்திய அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட பெஸ்டிசைட்ஸை மட்டும்தான் நீங்கள் நிலங்களுக்கு யூஸ் பண்ணணும், அதை தவிர்த்து ஏதாவது நீங்கள் கவர்மெண்ட் பேன் பண்ண ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹையர் பெனால்ட்டிஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோடைய கீ ஃபியூச்சர்ஸ் பாருங்கள். ஆஃப் த பில், டிராஃப்ட் பில் இன்க்ளூட்ஸ் மேண்டேட்டரி அக்ரிடேஷன் ஆஃப் டெஸ்டிங் லெபார்ட்ரிஸ். இப்போ ஒரு பெஸ்டிசைட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முறையாக பர்மிஷன் வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட்டு
to ensure quality pesticides reach farmers and provisions for compounding of offences with enhanced penalties to be defined by state level authorities. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ தவறான ப்ராடக்ட் யாராவது சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அது அஃபென்ஸ் அண்ட் ஸோ அதுக்கு என்னென்ன பெனால்ட்டிஸ் அப்படின்னு ஸ்டேட் லெவல் அத்தாரிட்டிஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கிங் அ பேலன்ஸ் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the legislation seeks to balance ease of living for farmers with ease of doing business for industry stakeholders. அதாவது இந்த ப்ரொபோஸ்டு நியூ பில் கொடுத்துருக்காங்கல்ல 2025 உடைய பெஸ்டிசைட்ஸ் பில்ஸில் 1968லேருந்து 25 கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து ஃபார்மர்ஸுக்கு ஈஸியாகவும் அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சட்ட திருத்தமுடைய முக்கியமான எய்ம் என்னென்னா, டு ஸ்ட்ரென்தன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஓவர் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பெஸ்டிசைட்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. இதோட எய்ம் என்ன அப்படின்னா, அந்த பெஸ்டிசைட்ஸ் பில்ஸை வந்து இன்னமும் இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். சரியா, ரைட். ஸோ இந்த பில்லு வந்து மினிஸ்ட்ரியோடைய வெப்சைட்ஸில் அவைலபுளாக இருக்கும். agriwelfare.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் அவைலபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது ஸ்டாக் ஹோல்டர்ஸ்னால் இங்கே பப்ளிக்கையும் பிஸ்னஸ் மேன்ஸையும் தான் சொல்கிறாங்க. கேன் சப்மிட் அதோடைய கமெண்ட்ஸ் பற்றியும் சஜஷன்ஸ் பற்றியும் எம்எஸ் வேர்டு அல்லது பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் த்ரூ இமெயில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெயிலுக்கு நீங்கள் அனுப்பலாம் உங்களுடைய சஜஷன்ஸை. ஸோ இந்த சஜஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பில்லை பாஸ் பண்ணுறதை பற்றி யோசிப்பாங்க. சரியா, நெக்ஸ்ட்டு இந்தியன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் டு லான்ச் ஐபிஓ பை டிசம்பர் 2026 சேஸ் எம்டி அண்ட் சிஓ சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்தியன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஐஜிஇ இவங்க வந்து புதுசாக ஐபிஓடைய ஃபுல் ஃபார்ம் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். எதற்காக இதை லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய கேபிட்டலை அதிகப்படுத்துறதுக்காக. ஐபிஓ ரெகுலேட் பண்ணுறது யாருங்க? செபி. Indian Gas Exchange plans to launch an initial public offer by the end of December to raise funds through offer for sale by existing shareholders. ஸோ ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னா என்ன? மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களுக்கு முன்கூட்டியே, அதாவது பப்ளிக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே வந்து ஒரு குறைவான தொகைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களுக்கு சேல் பண்ணுவாங்க. என்ன ரீசனுக்காக? இப்போ நான் ஒரு 100 யூனிட் வாங்கணும்னா இவங்க 1,00,000 யூனிட் வாங்குவாங்க. ஸோ அதற்காக குறைவான இந்த ஹோல்சேல் வியாபாரம்னு சொல்கிறாங்கல்ல, அதுதாங்க. நெக்ஸ்ட், அண்டர் த ஆஃபர் ஐஜிஎக்ஸ்பருடைய பேரண்ட் கம்பெனி எதுனா இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் வில் டைல்யூட் 22% ஸ்டாக் ரெடியூசிங் இட் ஷேர் இன் த ஃபர்ம் ஃப்ரம் 47% 25% அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு என்எஸ்சியில் தெரியப்படுத்திருக்காங்க. அதாவது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த கம்பெனியில் அவங்களுடைய ஸ்டாக் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 47% இருந்தது. இப்போ 22% அதிலிருந்து வெளியில் எடுக்க போகிறாங்க. 25% தான். என்ன காரணம்? இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். மக்கள் இப்போ முதலீடு பண்ணுறதுனால அவங்களுடைய ஸ்டாக்கை குறைச்சிக்கிறாங்க. சரிங்களா, இந்த நிறுவனத்தில் அதர் இன்வெஸ்டர்ஸ்லாம் யார் யார் இருக்காங்கன்னா பாருங்கள், கெயிலு, ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷனு, அடுத்தது இந்தியன் ஆயில் இருக்காங்க, அதானி டோட்டல் கேஸு, டொரன் கேஸு, இந்த மாதிரி எல்லா நிறுவனங்களும் இருக்காங்க. சரிங்களா, இவங்ககிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐபிஓ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இந்த ஃபண்டை பற்றி பார்த்துருக்கோம், ஸ்வாமி ஃபண்டு. சரிங்களா, அதாவது நிலுவையில் உள்ள வீட்டை வந்து முழுமையாக கட்டி முடிக்கிறதுக்காக ஃபண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஸ்வாமி ஃபண்டு. இந்த ஸ்வாமி ஃபண்ட்னால் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஸ் கம்ப்ளீட் 61,000 ஹோம்ஸ் இன் ஸ்டால்டு ப்ராஜெக்டில் டிசம்பர் 15. சரிங்களா, டிசம்பர் 15க்குள்ளார வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 15 அது வரைக்கும், அதாவது 2025 டிசம்பர் 15 வரைக்கும் 61,000 வீட்டை வந்து கட்டியிருக்காங்க. சரிங்களா, ஆல்ரெடி கட்டின வீட்டு இருக்குது, பாதியாக நின்றுக்குள்ளங்க, ரைட், அதில் இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. த ஸ்பெஷல் விண்டோ ஃபார் அஃபோர்டபுள் அண்ட் மிட் இன்கம் ஹவுசிங் கவர்மெண்ட் பேக்டு ஸ்ட்ரெஸ் ஃபண்ட் ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் 61,000 ஹோம்ஸ் இன் ஸ்டால்டு ப்ராஜெக்ட்ஸ் டில் டிசம்பர் 15. இதுதான் ஸ்வாமி ஃபண்டுடைய ஃபுல் ஃபார்ம். த ஃபண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டெலிவர் 1,00,000 ஹோம். சரிங்களா, இந்த ஃபண்ட் ஆரம்பிக்கும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,00,000 வீட்டை கட்டி கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். சரிங்களா, இந்த 1,00,000 வீட்டை கட்டி முடிச்சிட்டாங்கன்னா இதன் மூலிமா ஒரு 4,00,000 மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஃப் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நோக்கத்துக்காக தான் இதை கொண்டு வந்தது. ஸோ ரிஃப்ளெக்டிங் ஸ்ட்ராங் டீல் எக்ஸிக்யூஷன் அண்ட் டிசிப்ளின்டு கேபிட்டல் டெப்ளாய்மெண்ட், த ஃபண்ட் ஹேஸ் ஃபுல்லி கமிட்மெண்ட் இட்ஸ் என்டையர் இன்வெஸ்டபிள் கார்பஸ் ப்ரையர் டு தி எண்ட் ஆஃப் இட் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் டிசம்பர் 5. அதாவது என்ன அப்படின்னா
இந்த ஃபண்டில் இப்போது சில ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உபயோகப்படுத்துவாங்களான்னா மேபி டவுட். ஆனால் இந்த ஃபண்டு முழுமையாக டிசிப்ளினோட கேபிட்டல் டெப்ளாய்மெண்ட் பண்ணதுனால ஓரளவுக்கு அவங்களுடைய சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. The funds portfolio comprises more than 145 project across 30 cities-க்கு இந்த ஃபண்டை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. மேக்கிங் SWAMIH Fund the largest residential focused stress resolution platform in the country. சரிங்களா, இந்த SWAMIH ஃபண்டை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய நடத்தியிருக்கோம். ஒரு தனியாக ஒரு சாப்டர் நடத்தியிருக்கோம். சரி, கவனிங்க. இதில் பாருங்க 61,000 வீட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 110 ப்ராஜெக்ட்ஸ். இந்த 110 ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது 61,000 வீடு. இதில் 7,000 யூனிட்ஸ் அண்டர் ரீஹேபிலிட்டேஷன் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். சரிங்களா, கஷ்டப்படுற குடும்பங்கள்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, ரைட். அது மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரீஹேபிலிட்டேஷனாக மறுவாழ்வு மையம்லாம் சொல்கிறாங்க தெரியுங்களா, அதுவும் கஷ்டப்படுற குடும்பங்கள் வீடு கட்டுறதுக்கும் டோட்டலாக 7,000 யூனிட்ஸ் இதில் அலோகேட் பண்ணியிருக்காங்க இந்த 61,000 ப்ராஜெக்டில். SWAMIH has been managed with strong governance standard, active asset management and rigorous oversight resulting 55 full exist and 44 partial exist நடந்திருக்குங்க இதில். சரிங்களா, அடுத்தது SWAMIH ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அவங்களுடைய கேபிட்டல் அதிகப்படுத்தியிருக்காங்க. 37,400 கோடி ரூபாய் அதிகப்படுத்தியிருக்காங்க. 127 ப்ராஜெக்ட்ஸ் வந்து நேஷன் வைடுக்கு கொண்டு வந்திருக்காங்க வித் 90 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஏரியா அண்டர் டெவலப்மெண்ட். இதில் 44% கம்ப்ரைசஸ் வரும். கம்ப்ரைசஸ் LIG அண்ட் மிக் ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸில் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இட் ஆல்சோ ஹேஸ் ஜெனரேட்டட் ஓவர் 36,000 ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டு ஜாப்ஸ். இதன் மூலிமா 36,000 பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடச்சிருக்கு. 3,500 பேருக்கு பர்மனன்ட் ஜாப்பும் கிடச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, in addition, the fund has contributed estimated 6,900 crore in revenues to the center and state through GST, government dues and stamp duty. இந்த ஃபண்டு நம்ம சேங்ஷன் பண்ணதுனால இந்த ஃபண்டு கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வீடு கட்டி கொடுத்துட்டா திரும்ப அந்த பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணும்ல. ஸோ அதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா 6,900 கோடி கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. The revival of stalled project has generated demand over 20 lakh tons of cement. இந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 லட்சம் வந்து டன்ஸ் வந்து சிமெண்ட் தேவைப்பட்டது, ப்ளஸ் 5.5 lakh மெட்ரிக் டன் ஆஃப் ஸ்டீல் தேவைப்பட்டது. த ஃபண்ட் ஆல்சோ ரிட்டர்ன் நியர்லி 50% ஆஃப் ட்ரான் கேபிட்டல் டு இன்வெஸ்டர்ஸ். அதாவது இந்த ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 50% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 3,500 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப கொடுத்துருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ₹7,000 crore ஃப்ரம் த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரா பண்ணியிருக்காங்க. இதிலேருந்து மந்த்லி கொண்டு வாங்க சார், டெய்லி வேண்டாம். இல்லைங்க, நீங்கள் மந்த்லி கொண்டு வரும்பொழுது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். சில டைமில் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. ரீசெண்டாக எந்த பேங்க்கு மினிமம் பேலன்ஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. சரிங்களா, எந்த பப்ளிக் செக்டார் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு மந்தில் கேட்டாங்க. சொல்ல புரிஞ்சுங்களா. இப்போ அந்த நியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதாவது ஒரு 3 பேங்க்கை கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இந்த 3 பேங்க் சரிங்களா, கனரா பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க்னு நினைக்கிறேன் இன்னொரு பேங்க். சரிங்களா, இது ஒரு சாதாரண நியூஸு பார்த்திங்கன்னா அதையும் கேட்டு வச்சுருக்காங்க. சரிங்களா, அதனால் மந்த்லி விட நீங்கள் டெய்லி படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சுமை குறையும். Next, on February 1, 2025, Union Finance Minister Nirmala Sitharaman announced in the budget 2025-26 that a SWAMIH Fund 2 will be established as a blended finance facility with contribution from the government, banks and private investors. ஸோ 2025 தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த SWAMIH Fund அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலிமா அதாவது ஆல்ரெடி இருந்திருக்கு, மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, the fund of rupees 15,000 crore will aim for expeditious completion of another 1 lakh units. இந்த ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக அவங்க மறுபடியும் ஒரு 15,000 கோடி ஆட் பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா இன்னொரு 1 லட்சம் யூனிட்ஸ் வீட்டை வந்து கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏ ஸ்டடி ப்ராபிக்யூட்டி கமிஷன்டு பை, அதாவது இதை யார் வந்து இந்த ஃபண்ட் சப்போர்ட்டு இந்த ஃபண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதெல்லாம் யார் அப்படின்னா SBI வெஞ்சர்ஸ் லிமிடெட் 2019 தான் இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த ஃபண்டு 2019 கொண்டு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து செகண்ட் ஃபண்டையும் அப்போ லான்ச் பண்ணிட்டாங்க 2025.
சரிங்களா? ஸ்ட்ரெஸ்டு அசெட்ஸை மட்டும்தான் இதை ரிலீஃப் பண்ணுறது. சரிங்களா? ப்ராஜெக்ட் பாதியிலே நின்றுருந்துறீங்களா, அதுக்கு மட்டும்தான் இதை ஹெல்ப் பண்ணுவாங்க. ரைட். இந்த ஃபண்ட் ஹேஸ் ரைசன் அண்ட் அக்ரிகேட் கார்பஸ் ஆஃப் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 15,531 கோடி வந்து அது இதோடைய கார்பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற நிறுவனங்கள், இந்த ஃபண்ட் சப்போர்ட் பண்ணுறது யார் யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, பப்ளிக் செக்டார் பேங்க்கு, எல்ஐசி. சரிங்களா? இந்த 3 பேரும் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபண்ட் சப்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டை பிரித்து கொடுக்குற வேலை தான் எஸ்பி உடைய வென்ச்சர் கேபிட்டலுக்கு. அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். ரைட். நெக்ஸ்ட்டு ஜெர்மனி இந்தியா க்ளோசஸ் இன் ஆன் 8 பில்லியன் சப்மரைன் பேக்ட் வித் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். சரிங்களா? அதாவது நீர்மூழ்கி கப்பல்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஜெர்மனி இந்தியாவும் சேர்ந்து 8 பில்லியனுக்கு ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரில் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஜெர்மனி அண்ட் இந்தியா ஆர் ஃபைனலைசிங் ஏ சப்மரைன் மேனுஃபேக்சரிங் அக்ரிமெண்ட் ஒர்த் அட்லீஸ்ட் 8 பில்லியன் பொட்டன்ஷியலி பிக்கஸ்ட் டெஃபென்ஸ் டீல் நியூ டெல்லியில் நடந்திருக்குங்க. சரி, என்ன பண்ணியிருக்காங்க? த அக்ரிமெண்ட் பீயிங் நெகோஷியேட்டட் ஹெட் ஆஃப் ஜெர்மனுடைய சான்சலர் ஃப்ரைட்ரிச் மெர்ச் விசிட் இந்தியாவில் வந்து அடுத்த வாரம் விசிட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த சப்மரைன் கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டைசன் குரூப் மெரைன் சிஸ்டம் வுட் பார்ட்னர் வித் இந்தியாவுடைய மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் இவங்க கூட சேர்ந்து இந்தியாவிலே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இதை தயாரிக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது என்னென்னா இங்கே பாருங்கள், இந்த சப்மரைன் இருக்குல்ல, ஜெர்மனியோடைய டெக்னாலஜியோடைய ஹெல்ப்போடையும் இந்தியாவில் இருக்க மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ், சரிங்களா, கப்பல் கட்டும் நிறுவனம் இருக்காங்கல்ல, 2 பேருமே சேர்ந்து இந்த ஷிப்பை வந்து ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ அதில் இருக்க ஜெர்மனியில் இருக்க டெக்னாலஜி இங்கே வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த ஷிப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ரைட். நெக்ஸ்ட்டு TEC சைன்ஸ் MOU வித் IIT கான்பூர் ஃபார் கொலாபரேஷன் ஆன் ஜாயின்ட் ஸ்டடீஸ் அண்ட் டெக்னிக்கல் கான்ட்ரிபியூஷன் இன் டெலிகாம் டெக்னாலஜிஸ் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆக்டிவிட்டீஸ். சரிங்களா? இது ஒன்றும் இல்லை, ஒரு MOU தான். IIT கான்பூர் கூட சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா டெலிகாம் இண்டஸ்ட்ரியை டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. The Telecommunication Engineering Center, the technical arm of the Department of Telecommunication, இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறுவனம். MOU வித் யார் கூட அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கான்பூர் கூட, IIT கான்பூர் கூட, டு கொலாபரேட் ஆன் ஜாயிண்ட் ஸ்டடீஸ், ரிசர்ச், டெக்னிக்கல் கான்ட்ரிபியூஷன் இன் அட்வான்ஸ்டு டெலிகாம் டெக்னாலஜிஸ் அண்ட் குளோபல் ஸ்டாண்டர்டைஸ்டு ஆக்டிவிட்டீஸ். அதாவது இந்தியன் டெக்னாலஜியை வந்து அட்வான்ஸ்டாகவும் கொண்டு வரதுக்கும் அதே மாதிரி குளோபல் ஸ்டாண்டர்டை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணாங்க. சரிங்களா? அதாவது டவரே இல்லாத இடங்களுக்கும் அப் டு 120 Mbps ஸ்பீடு சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி படிச்சோம்ல. The partnership will focus on the development of India-specific standard and a testing framework for emerging and future communication technology. இங்கே பாருங்க, 6G ரெடி பண்ணுறதுக்காகவும், அடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை டெலிகாம் துறையில் எப்படி கொண்டு வரணும், நெக்ஸ்ட் நான் டெரிஸ்ட்ரியல் நெட்வொர்க் கொண்டு வரதுக்கும், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் புது டிவைசஸ்லாம் இருக்குல்ல, சென்சார் டிவைசஸ், ஸோ அதில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கொண்டு வரதுக்கும், டிஜிட்டல் ட்வின்ஸு, மெட்டாவர்ஸு, குவாண்டம் கம்யூனிகேஷன், ஸோ டெலிகாம் ரிலேட்டடாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த MOU சைன் பண்ணியிருக்காங்க. அதில் எப்படி டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், இட் ஆல்சோ எய்ம்ஸ் டு என்ஹான்ஸ் இந்தியாஸ் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் லீடர்ஷிப் இன் குளோபல் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் அண்ட் ரேடியோ கம்யூனிகேஷன் பாடிஸ் சச்சஸ் ITUT ஆர் 3GPP. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸு அண்ட் அதர் ரிலவெண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபோரம்ஸ். அதாவது இந்தியாவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த MOU மூலிமா வந்து பார்த்திங்கன்னா குளோபல் ஸ்டாண்டர்டுக்கு நம்மளாலையும் உருவாக்க முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இந்தியா வந்து குளோபல் ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலாக பார்ட்னர்ஷிப்பும் இதில் MOU சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த MOU எப்போ சைன் பண்ணப்பட்டதுன்னா 8th January 2026. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஸ்ரீ அம்ரித்குமார் ஸ்ரீவத்சாவா இவர் வந்து மொபைல் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கும், நெக்ஸ்ட் R&D வந்து ப்ரொஃபஸர் தருண் குப்தா IIT கான்பூர் இவங்க முன்னிலையில் தான் இது சைன் ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். The partnership creates a formal framework for tech to work closely with IIT Kanpur on next generation telecom and standardization activities. சரிங்களா? அதான் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ப்ராடக்டை வந்து கொண்டு வரணும், அதுதான் இதோடைய நோக்கம், இந்த MOUடைய நோக்கம். இதில் பாருங்கள், இதுதான் முக்கியம். கீ கொலாபரேஷன் என்னென்னலாம் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு 6G,
6G ஆர்க்கிடெக்சரை உருவாக்கணும். ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 5Gல இருக்குமா, ஸோ அடுத்தது 6Gயை கொண்டு வரணும். அண்ட் எனேபிளிங் டெக்னாலஜிஸ் வித் கான்ட்ரிபியூஷன் டு ரிசர்ச் ப்ரீ ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆக்டிவிட்டிஸ் இன் குளோபல் ஃபாரம் சச்சஸ் 3GPPP ITU அப்படிங்கிற ஒரு குளோபல் ஸ்டாண்டர்டுக்கு இந்தியா வந்து காம்பீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும். அடுத்தது பாருங்க, டெலிகாம் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் ஜாயின்ட் ஸ்டடீஸ் கான்ட்ரிபியூஷன் வித் 4G 5G LTE IoT திங்ஸு. ஸோ முன்ன நம்ம பார்த்தோம்ல, ஸோ இந்த ப்ரோட்டோகால்ஸு நெக்ஸ்ட் இதோடைய ஆர்கிடெக்சரை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஏஐ எனேபிள்டு சிஸ்டம் வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் கொண்டு வரணும் அப்படின்னும் ரேடியோ ஆண்டனோ அண்டு இங்கே பாருங்க மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட் டெக்னாலஜிஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நெக்ஸ்ட் சேட்டலைட் அண்டு நான் டெரிஸ்ட்ரியல் நெட்வொர்க். ஸோ இதில் வந்து பாருங்க இன்க்ளூடிங் டிசாஸ்டர் ரிலீஃபு எமர்ஜென்சி கனெக்டிவிட்டி சொல்யூஷன். இப்போ எப்படி சொல்கிறதுனா, சில டைம் பீரியடில் ஒரு எமர்ஜென்சி ஆகும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு எமர்ஜென்சியாக ஒரு கால் பண்ணும் பொழுது டவர் இருக்கும், ஆனால் கால் கனெக்ட் ஆகாது, பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி டைம் பீரியடில் வந்து இந்த சிஸ்டம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள் ஐஓடி டிவைசஸ். ஸோ அதற்காகவும் இவங்க எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. குவாண்டம் கம்யூனிகேஷன். சரிங்களா? ரீசெண்டாக கூட பெங்களூரில் ஹப்பே ஒன்று ஓப்பன் பண்ணாங்கல்ல. ஸோ குவாண்டம் கம்யூனிகேஷன் ஹை ஸ்பீடு கம்யூனிகேஷன்ஸ்க்காகவும் இதை கொண்டு வந்திருக்காங்க. த பார்ட்னர்ஷிப் எய்ம்ஸ் டு இந்தியாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் குளோபல் ஸ்டாண்டர்டைசேஷன் ப்ராசஸ். அதாவது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஸ்டாண்டர்டுக்கு டெலிகாம் டிவைசஸும் டெலிகாம் டெக்னாலஜியும் இருக்கணும். அதான் இவங்களுடைய நோக்கம். ஸோ அதற்காக தான் இந்த எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எந்த எந்த ஐஐடினா ஐஐடி கான்பூர் கூட. சரிங்களா? டெக் நிறுவனமும் ஐஐடி கான்பூரும் இதற்காக இந்த எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அபவுட் டெக் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். த டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சென்டர், அதான் டெக், இஸ் த டெக்னிக்கல் ஆர்ம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். சரிங்களா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனுடைய டெக்னிக்கல் ஆர்ம்னு தான் இவங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறுவனம் இது. டெக் ஃபார்முலேட்ஸ் டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் கன்ஃபார்மிட்டி அசஸ்மெண்ட் ரெக்யர்மெண்ட் ஃபார் டெலிகாம் எக்யூப்மெண்ட் அண்ட் நெட்வொர்க்ஸ் இன் இந்தியா. சரிங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெலிகம்யூனிகேஷனுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதன் மூலியமா குவாலிட்டி அதிகமாகும். குளோபல் ஸ்டாண்டர்டு வந்து இந்தியா வந்து கொஞ்சம் குளோபல் ஸ்டாண்டர்டில் இருக்கும். அதற்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது டெக் ரெப்ரசன்ட்ஸ் இந்தியா இன் இன்டர்நேஷனல் ஃபோரா சச்சஸ் ஐடியூடி ஐடியூஆர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்டாண்டர்டில் யூஸ் பண்ணுற ஒரு ஃபோரம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் இதில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, ஆதார் கெட்ஸ் எ ஃபேஸ். UIDAI லான்ச்சஸ் ஆதார் மஸ்காட். சரிங்களா? உடை. இப்போ நீங்கள் பெரிய பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைடன்ஸ் கொடுக்கும். சரிங்களா? எந்த எந்த ட்ராக்கில் போகணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் கொடுக்கும். சரிங்களா? சேமஸ் அதே மாதிரி வந்து தான் இப்போ ஆதாருக்குன்னு ஒரு புது மஸ்கட் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அந்த மஸ்கட் தான் இது இங்கே இருக்கு பாருங்க. ஓகே. த யூனிக் ஐடென்டிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆதார் மஸ்கட் அப்படிங்கிறது ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. நியூ ரெசிடென்ட் ஃபேஸிங் கம்யூனிகேஷன் கம்பேனியன். இங்கே பாருங்கள், கம்யூனிகேட் கம்பேனியன். இது வந்து ஸ்க்ரீனில் தெரியும். இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு டீட்டெயில்ஸ் கேட்குறீங்கன்னா அது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லும். பப்ளிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆதார் சர்வீஸ். சரிங்களா? இது எதற்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஆதார் சர்வீஸோடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. த ஆதார் மஸ்கட் நேம்டு உதய். சரிங்களா? இதான் இதோடைய பேர், உதய். வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் மேக்கிங் ஆதார் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் மோர் ரிலேட்டபுள் அண்ட் பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு கொஷின்ஸ் கேட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். இட் வில் சிம்பிளிஃபை கம்யூனிகேஷன்ஸ் ஆஃப் ஆதார் சர்வீசஸ் வெதர் இட் இஸ் அபவுட் அப்டேட். இங்கே பாருங்கள், எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா அப்டேட்டுக்கு ஹெல்ப் பண்ணும், ஆத்தென்டிகேஷனுக்கு, ஆஃப்லைன் வெரிஃபிகேஷனுங்க, இன்ஃபர்மேஷன் ஷேரிங்க்கு, நியூ டெக்னாலஜி அடாப்ஷன்ஸ்க்கு, இதுக்கெல்லாம் இது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. சாரி. ஸோ இதை வந்து நீங்கள் எங்கே அக்சஸ் பண்ணலாம்னா மைகோவ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் இதை அக்சஸ் பண்ணலாம். சரிங்களா? இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா இதை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு காம்படிஷனே நடந்திருக்கு. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்த காம்படிஷன்ல நெறைய மக்கள் கலந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 875 என்ட்ரீஸ் வந்து இந்த மஸ்கட் டிசைனுக்காக வந்திருந்தது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சில நபர்கள் ஸ்டூடண்ட்ஸும், ப்ரொஃபஷனல்ஸும், டிசைனர்ஸும் நெறைய நபர்கள் கலந்துட்டு இருந்தாங்க. பல்வேறு நாடுகள்ல இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த மஸ்கட் டிசைன்ஸ்க்கு நெறைய பேர் அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. A multi-tier evaluation process was adopted to ensure fairness and rigorous in the selection. அதாவது இதில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இப்ப ஒரு ஜூரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மஸ்கட் நெறைய நாடுகள்ல இருந்து வந்திருந்ததுல்ல செலக்ட் பண்றதுக்காக. ஸோ நெறைய லெவல் செலக்ஷன் வச்சிருந்தாங்க. லெவல் 1 இப்ப லெவல் 1ல 10 செலக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிள்க்கு. லெவல் 2ல இந்த 10லருந்து 8, லெவல் 3ல 8லருந்து ஒரு 4, லெவல் 4ல ஒரு 3, லெவல் 5ல 2, லெவல் 6ல 1 அப்படின்னு இப்படி தான் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதில பாருங்க, யார் யார் செலக்ட் ஆயிருக்காங்கன்னு பாருங்க. இதான் முக்கியம். அருண் கோகுல் ஃப்ரம் திரிஷூர். இவரு கேரளாக்காரரு. இவங்க தான் பாருங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ வின் பண்ணியிருக்காங்க. இந்த மஸ்கட் டிசைன் காம்படிஷன். அடுத்தது பாருங்க, இட்ரிஸ் தவைவாலா பூனே மகாராஷ்டிரால சேர்ந்தவங்க. கிருஷ்ணா ஷர்மா காசிபூர் உத்தரப்பிரதேஷ்ல சேர்ந்தவங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2ண்ட் பிரைஸும், இவங்க 3rd பிரைஸும் வின் பண்ணியிருக்காங்க. ரைட். அடுத்தது பாருங்க, மஸ்கட் நேம் இப்ப இங்க பாருங்க. நல்லா கவனிங்க. இத கேரளா. அருண் பேர் என்ன? அருண் கோகுல். இத டிசைன் பண்ணவரு. சரிங்களா? அடுத்து இந்த உதய் அப்படிங்கிற ஒரு பெயர சொன்னவங்க தான் யார் அப்படின்னா இவங்க. ரியா ஜெயின். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, போபாலை சேர்ந்தவங்க. நேம் காம்படிஷன்ல உதய். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இட்ரிஸ் தவைவாலா பூனே அண்ட் மகாராஜ் சரண் செல்லப்பிள்ளா ஹைதராபாத்த சேர்ந்தவங்க 2ண்ட் அண்ட் 3rd பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீலகந்த் மிஸ்ரா சேர்மன் ஆஃப் ஆதார்ல வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வின்னர்ஸ்க்கு அவார்ட்ஸ் குடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதோடைய ஃபங்ஷன் எங்க நடந்ததுன்னா, திருவனந்தபுரம்ல நடந்திருக்கு. சரி? ரைட். அடுத்தது 52 ரிஃபார்ம்ஸ் இன் 52 வீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ரயில்வே வந்து ஒரு புதுசா ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இதில மேஜர் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியன் ரயில்வேஸ் எய்மிங் ஃபார் சிஸ்டமிக் இம்ப்ரூவ்மென்ட் இன் எஃபிஷியன்சி, கவர்னன்ஸ் அண்ட் சர்வீஸ் டெலிவரி. ஸோ என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். யூனியன் மினிஸ்டர் ரயில்வே மினிஸ்டர் வந்து ஸ்ரீ அஸ்வினி வைஷ்ணவ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வித் ஸ்டேட் மினிஸ்டர் கூட சோமண்ணா அவங்களோட சேர்ந்தும், பிளஸ் ஸ்ரீ ரவனித் சிங் இவங்களோடையும் சேர்ந்து, பிளஸ் ரயில்வே உடைய போர்ட் சேர்மன் சிஇஓ ஸ்ரீ சதீஷ்குமார் இவங்களோட சேர்ந்து நியூ டெல்லியில ஒரு இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரயில்வேஸ் வந்து எய்மிங் ஃபார் 52 ரீஃபார்ம்ஸ். அப்போ ஒரு வா ஒரு வா அதாவது 52 வாரத்தில 52 ரீஃபார்ம். அப்ப வீக்லி ஒன்ஸ் புது புது விஷயங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நியூ இயர் ரெசல்யூஷனா அவங்க எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில 52 ரீஃபார்ம்ஸ் இன் 52 வீக்ஸ். இதில வந்து பார்த்தீங்கன்னா, இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும்னா, சிஸ்டமிக் இம்ப்ரூவ்மென்ட் இன் எஃபிஷியன்சி, கவர்னன்ஸ் அண்ட் சர்வீஸ் டெலிவரிக்காக இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ண போறாங்க இந்த ரீஃபார்ம்ஸ்ல 52 ரீஃபார்ம்? ஃபோக்கஸ் ஆன் சேஃப்டி. ஸோ ட்ரெயின் ஆக்சிடென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 90% குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். 2014 டூ 15ல ட்ரெயின் ஆக்சிடென்ட் வந்து 135 பேர் ட்ரெயின் ஆக்சிடென்ட் அதாவது 135 ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கும். ஆனா 2025 டூ 26ல 11 தான் நடந்திருக்கு. அப்ப இங்க 135 நடந்திருக்கு. இப்ப 11 தான் நடந்திருக்கு. இது வந்து 90% குறைஞ்சிருக்கு. அடுத்தது அவங்களுடைய நோக்கம் எய்ம் என்ன அப்படின்னா, இத சிங்கிள் டிஜிட்ல மாத்தணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். ஸோ அடுத்தது பாருங்க. ஏஐ டெக் பூஸ்ட் ஆக்ஸலரேட்டிங் ஏஐ அண்ட் அட்வான்ஸ்டு டெக் யூஸ் ஃபார் சேஃப்டி, மெயின்டனன்ஸ் அண்ட் ஆப்பரேஷன்ஸ்ல ஏஐ உபயோகப்படுத்த போறாங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டேலண்ட் அண்ட் ட்ரைனிங் ரிவாம்ப் எக்ஸ்ப்ளோரிங் இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸ் ஃபார் டேலண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ்க்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அவங்க ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக கெப்பாசிட்டி பில்டிங்கை உருவாக்க போறாங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது ஃபுட் கேட்டரிங் அப்கிரேட்ஸ் மேஜர் ரிஃபார்ம்ஸ் ஃபார் த பெட்டர் ஃபுட் குவாலிட்டி கேட்டரிங் அண்ட் ஆன்போர்ட் சர்வீசஸ். சரிங்களா? ட்ரெயின்குள்ளார ஆன்போர்ட் சர்வீசஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஃபுட்டு கிடைக்கிறதுக்கு கொண்டு வர போகிறோம். அந்த ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர போகிறோம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட். இதன் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், மெயின்டனன்ஸ், கெப்பாசிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் இதெல்லாம் பண்ணுவோம். இதன் மூலியமா சேஃப்டியும் டெக் ப்ராசஸும் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. சரி. ரைட். யாருக்காவது இந்த மெட்டீரியல் தேவைப்பட்டால், சார் உங்க சிஏ குரூப்ல என்னை ஆட் பண்ணி விடுங்கன்னு ஒரு மெயில் மட்டும் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்பு. நீங்க இதில ஆட் ஆயிக்கலாம்.
சரியா? ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாமா? சரிப்பா. ஸோ 2வது ரேஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இது ஆன்லைனுடைய கான்டாக்ட் நம்பர். சரிங்களா? ஏதாவது நான் வேலைக்கு போறேன் சார், என்னால கிளாஸஸ் வந்து ரெகுலரா வர முடியாதுன்னா, உங்களுக்கு ஆன்லைன்ல கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? மென்டார் சப்போர்ட்டும் உங்களுக்கு ஆன்லைன்ல கிடைக்கும். அல்லது நான் காலேஜ் முடிக்க போறேன், அல்லது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டேன், என்னால வந்து படிக்க முடியும் அப்படின்னா, நீங்க ஆஃப்லைன்ல ஜாயின் பண்ணலாம். இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ரைட். சிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 கோடி வந்து டீல் சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூட அப்படின்னா, எஸ்பிஐ கூட ஏடிஎம்ல கேஷ் ரீஃபில் பண்றதுக்காக. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எம்ஓயு வந்து அவங்க போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபெடரல் பேங்க் வந்து ஃபார்ச்சுனா வேவ் அப்படிங்கிற அவங்களோட புது லோகோவ லான்ச் பண்ணியிருக்காங்க இப்ப. நால்கோ வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் மட்லருந்து உருவாகுற வேஸ்டேஜஸ வச்சு டெக்னாலஜி டெவலப்மென்ட்க்கு அந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பெஸ்டிசைட்ஸ் பில்ல வந்து 1968ல கொண்டு வந்தாங்க. இப்ப அத அமெண்ட்மென்ட் பண்றதுக்காக ஒரு பப்ளிக் ஒப்பீனியன வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்தியன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் உடைய ஐபிஓவ லான்ச் பண்ணியிருக்காங்க இப்ப. சரிங்க. லான்ச் பண்ண போறாங்க. டிசம்பர் 26ல லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்வாமி ஃபண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 61,000 வீடுகள டிசம்பர் 15 வரைக்கும் கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்வாமி ஃபண்ட் உடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெஷல் விண்டோ ஃபார் அஃபோர்டபுள் அண்ட் மிட் இன்கம் ஹவுசிங் அப்படிங்கிறது தான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கட்ன வீடு நல்லா புரிஞ்சுக்கணும். கட்ன வீடு ஃபண்ட் சப்போர்ட் இல்லாம பாதியிலேயே நின்றுருக்கும் தெரியுங்களா? ஸோ அதுக்கு மட்டும் தான் இது ஹெல்ப்ஃபுல் உள்ள இருக்கும். நான் புதுசா வீடு கட்டணும் அப்படின்னா, இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ரைட். அடுத்தது ஜெர்மனி, இந்தியாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு 8 பில்லியனுக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, சப்மரீன உருவாக்கி அதில டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க இப்ப. நெக்ஸ்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சென்டரும், ஐஐடி கான்பூரும் சேர்ந்து இந்தியன் டெலிகாம்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ அதிகப்படுத்தணும் அப்படின்னு ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆதார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ யு உடை அப்படிங்கிற ஒரு மஸ்கட் கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலியமா ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, அந்த மஸ்கட்ட வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்தியன் ரயில்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 52 ரீஃபார்ம்ஸ் இன் 52 வீக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலியமா சேஃப்டியும், அடுத்தது கெப்பாசிட்டி பில்டிங்கையும் அதிகப்படுத்த போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதே மாரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஐபிபிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? டைம் இருக்கும் பொழுது அத பாருங்க. அதே மாதிரி ஸோ இந்த வருஷம் நீங்க ஐபிபிஎஸ் பிஓ வந்து பிரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா, இது கரெக்ட்டான டைம். சரிங்களா? இன்னையிலருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஏன்னா, ஆகஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரிலிம்ஸ் வர ஆரம்பிச்சுரும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஐபிபிஎஸ் பிஓ இன்னும் 6 மாசம் வர எக்ஸாம் இருக்குல்ல. இது யாருக்கு கரெக்ட்டா செட் ஆகும் அப்படின்னா, இப்ப தான் நீங்க ஃப்ரெஷர் அப்படின்னா, நீங்க இப்பயிலருந்தே ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா செட் ஆகும். சரிங்களா? ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நான் இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கேன். நான் பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டு மெயின்ஸ் போயிருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த 6, 7 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஏதாவதுக்கான எக்ஸாம்ஸ் ஏதாவது வருது. லைக் மார்ச், ஏப்ரல்ல வரப்போகுது அப்படின்னா, நீங்க அதையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நான் ஐபிபிஎஸ் பிஓக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னு தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த 6 மாத காலங்கள்ல, இந்த 6 மந்த்ஸ்ல நீங்க பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப ரீசனிங் ஓரளவுக்கு எல்லாருமே பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இங்கிலீஷ். இங்கிலீஷ நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்ல மட்டும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு டபுள் டிஜிட்ல மார்க் வர மாரி பார்த்துக்கோங்க. டபுள் டிஜிட் ஸ்கோர் வர மாரி பார்த்துக்கோங்க. இதான் முக்கியம். அடுத்தது 2ண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குவான்ட்ஸ். சரிங்களா? குவான்ட்ஸ். 3 ஒண்ணு சிஏ. இந்த 3 மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல நீங்க சி 2 இங்கிலீஷ்ல ரிட்டன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிராமர் போர்ஷனு, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அதையும் பார்க்கணும். அடுத்தது டெஸ்கிரிப்டிவும் ரெடி பண்ணணும். சரிங்களா? இத 2யும் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா, இங்கிலீஷ் சப்போர்ட்ட வச்சு தான் மேக்ஸிமம் பாஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்.
சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா, ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சீங்க அப்படின்னா தான், ஓரளவுக்கு உங்களால போய் எக்ஸாம்ல ஏன்னா மத்தது குவான்ட்ஸ் ரீசனிங் கூட ஓரளவுக்கு அட்டெம்ப்ட் குடுக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சா மட்டும் தான் அட்டெம்ப்ட் குடுக்க முடியும். இல்லன்னா அந்த நியூஸ் என்னன்னே புரியாது. ஏதோ ஒண்ணு அட்டெண்ட் பண்ணிட்டு வர மாரி ஆயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமாயிடும் உங்களோட எக்ஸாம்ஸ். சரியா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டோட்டலா எத்தன நியூஸ் இருக்கு? ஸோ நான் இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் டீலு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் நியூஸ் இதான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நேஷனல், இன்டர்நேஷனல் நீங்க படிச்சிருங்க. ஸோ 10 நியூஸ் இருக்குப்பா. சரியா? ஓகேப்பா. லைவ்ல இணைந்த அனைவருக்கும் நன்றி.